ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா நீட் யூஜிக்குண்டான ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கட் ஆஃப் எந்த அளவுக்கு வேரியேஷன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜிக்குண்டான ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நீட் யூஜிக்குண்டான வெப்சைட்ஸ்க்கு போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே நீட் யூஜி ஸ்கோர் கார்டு லைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் நீட் யூஜிக்கு உண்டான ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த நீட் யூஜிக்கு உண்டான ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் ஆஃப் எந்த அளவுக்கு வேரியேஷன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்ம கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கோம். எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்கில் நம்ம கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். உங்களோட கட் ஆஃப் மார்க் என்ன, உங்களோட சிஆர்எல் ரேங்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த அளவுக்கு இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்து நாளைக்கு மதியானம் லைவ் செஷன்ஸ் வரப்போகிறோம் 2 மணிக்கு. ஸோ நீங்கள் கொடுக்குற டேட்டாவை வச்சு தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண முடியும். அக்யூரேட் டேட்டா இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக நம்ம எந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்து குறைய போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம சொல்லிடலாம். இதையும் தாண்டி இந்த வீடியோவில் நம்ம வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 எவ்வளோ பேர் வந்து மாணவர்கள் வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, எந்த அளவுக்கு ட்ராபேக் இருக்குது, எந்த அளவுக்கு காம்படிஷன்ஸ் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2026 ப்ரெஸ் ரிலீஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்பியர் ஆயிருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ பேர் குவாலிஃபைடு ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.21 லட்சம் பேர் குவாலிஃபைடு ஆயிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் 2026 ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி அவங்க வேறு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 720க்கு 690 மார்க்குக்கு மேலே எடுத்த மாணவர்கள் 138 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து உங்களுக்கு 93% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 17லேருந்து 19 இயர்ஸ் ஏஜில் இருக்கிற மாணவர்கள் மட்டும் 99% இருக்கிற மாணவர்கள் தான் இந்த எக்ஸாம்ஸை அதிகமாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 720க்கு 700க்கு மேலே எடுத்த மாணவர்கள் 19 பேர், அதே மாதிரி 650க்கு மேலே எடுத்தவங்க 1492 பேர், அதே மாதிரி 600க்கு மேலே எடுத்தவங்க 10,160 பேர், அதே மாதிரி 500க்கு மேலே எடுத்தவங்க 90,780 பேர் அங்கே வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் வந்து இதுலேருந்து பெருமளவு குறைஞ்சிருந்தாதான் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து மார்க் எடுத்திருக்க முடியும் அப்படிங்கிறது இதுலேருந்து இம்பேக்ட் தெரியுது. இதை பார்க்கும் பொழுது 2025 எவ்வளோ பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு கம்பேர் பண்ணோம்னா 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 மோஸ்ட் ப்ராபப்ளி யாருக்கு ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2025 எவ்வளோ பேர் குவாலிஃபைடு ஆகியிருக்காங்க ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,64,000 பேர். இதில் வந்து ஓபிசி என்சிஎல் வந்து 5,12,000 பேர் தான். நியர்லி வந்து ஒரு 50,000 பீப்புள்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து குவாலிஃபைடு ஆன ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து எஸ்சி கேண்டிடேட்ஸ் 1,68,000 பேர். ஆனால் இங்கே வந்து எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து 1,59,000 பேர். நியர்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியர்லி வந்து ஒரு 10,000 பேர் வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்குமே பாருங்கள் இங்கே 67,000 பேர், இதில் வந்து 63,000 பேர் தான். நியர்லி 4,000 வந்து உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரலுக்கு வந்து இங்கே வந்து 3,38,000 பேர், இங்கே வந்து 2,91,000 பேர். அப்படிங்கிற பட்சத்தில் நியர்லி வந்து ஒரு 40 to 50,000 பீப்புள்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 97,000, இங்கே வந்து 95,000. ஸோ நியர்லி 2,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும் பொழுது லாஸ்ட் இயர் அதாவது 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபைடு ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு
கம்மி. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரீநீட் எக்ஸாம் எழுதினால கொஞ்சம் பேர் வந்து டைவர்ட் ஆகியிருக்கலாம். அதனால் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிஃபைடான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மி. அப்போ காம்படிஷன்ஸ் கொஞ்சோண்டு கம்மியாக இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேப்பபிள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால காம்படிஷன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 எப்படி இருந்தது, எத்தனை பேர் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 650க்கு மேலே எடுத்த மாணவர்கள் வந்து 73 பேர் 2025. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 650க்கு மேலே எடுத்த மாணவர்கள் வந்து 1492 பேர். ஸோ ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு பாருங்க இது 650க்கு மேலேயே உங்களுக்கு வந்து 1492 நியர்லி 1500 பேர் இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு 600க்கு மேலே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே 600க்கு மேலே 1259 பேர் தான் இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,160 பேர் இருக்காங்க 600க்கு மேலே. ஸோ ஹெவி காம்படிஷன்ஸ் இங்கேயே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 550க்கு மேலே, அதாவது 500க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா உங்களுக்கு 39,521 பேர் தான் இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு 90,780 பேர் இருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொஷின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல்ஸ் வந்து 2026 கம்மியாக இருக்குது கம்பேர் தான் 2025. ஆனாலுமே கட் ஆஃப் வந்து ஓவராக எகிரி இருக்குது. ஸோ பேனிக் ஆகாதீங்க. கட் ஆஃப் வந்து ஹை பிக்கில் இருக்குது. அதாவது ஒரு காலேஜில் ஒரு சீட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப ட்ரமாட்டிக்கல் சேஞ்சஸில் கட் ஆஃப் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் கொடுக்குற ஆன்சரை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கூகுள் ஃபார்ம் செக் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கோம். ஸோ அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். கூகுள் ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க்கில் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேஷன்ஸ் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நம்ம ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எந்தளவு கட் ஆஃப் வேரியேஷன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம நாளைக்கு மதியம் 2 மணிக்கு நம்ம லைவ் செஷன்ஸில் ஆன்சர் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். Thank you for watching. Bye bye.